அப்பா அம்மா 2 பேருமே சமுதாயத்துக்காண்டி உயிரை தியாகம் பண்ணவங்க. இன்னைக்கு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா அப்பாங்கிற பசுபதி பாண்டியன்கிற வார்த்தை இல்லாமல் தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து அதிகமாக நேசித்த ஒரு தலைவர். சின்ன வயசு எங்கள் அம்மா இறக்கும் போதெல்லாம் 2 பேர்த்தையுமே கொடுத்து அந்த கட்சி இருக்கு. அதை என்னையை தாண்டி ஹோல் ஹார்ட்டடாக யாராவது பண்ண முடியுமா? சமுதாயத்தை நேசிக்க முடியுமா? ஒரு இணக்கமான சூழ்நிலை. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு நான் அரசியல் வந்தது காரணம் பதவிக்காண்டியோ மற்றவங்க அப்பாவை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. அப்பா வந்து எப்படின்னா எல்லா சமுதாயத்துக்கான தலைவராக தான் இருந்தாங்க. நான் வர்றதுக்கு காரணம் என் சமுதாயத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரணும், யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம நல்வழி கொண்டு போகணும். இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள்லாம் சுயநலத்துக்காண்டி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இன்னும் என்ன சமுதாயத்துக்கான உண்மையான அங்கீகாரத்தை யாருமே கொடுக்கல. எங்கள் அப்பா நிறைய மேடையில் பேசியிருப்பாங்க, இப்போ படித்து எங்கள் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 or 1 தான் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறவங்க ஈஸியாக எஸ்சி கலெக்டர்னு சொல்லிட்டு வருவாங்க. ரிசர்வேஷனில் இப்போ உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கீங்களா? எல்லாருமே ரிசர்வேஷனில் தான் இருக்கும். அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போது எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதே எங்களுக்கு அந்த எஸ்சி பிரிவில் ரிசர்வேஷன் தான். நாங்கள் உழவு தொழில் செய்கிற சமுதாயம். வேறு அரசியல் பண்ணாங்க, தமிழ் தேசியம், முல்லை பெரியார். அப்பா இறக்கிறதுக்கு முன்னாள் நாள் போனது வந்து தேனியில் முல்லை பெரியார் அணை ஆர்ப்பாட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தாங்க. அப்பாவால் இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் மருதம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளரான சந்தனப்பிரியா மேம் அவர்கள் தான். மேம் வணக்கங்க மேம். மேம் உங்களுடைய முதல் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேம். ரொம்ப நன்றிண்ணே. எதனால் வந்து இப்போது பசுபதி பாண்டியன் மகளாக இருந்தவங்க இப்போ திடீர்னு அவருடைய பாதையை பின்பற்றதுக்கு காரணம் என்னவாப்பா? எதுக்காக வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தேன். இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே பாலிடிக்ஸ் வந்து ஆக்சுவலாக என்னோட அப்பா அம்மா தான் காரணம். வேறு செகண்டரி என்னோட சமுதாயம். ஃபஸ்ட்டு காரணம் வந்து அப்பா அம்மா 2 பேருமே சமுதாயத்துக்காண்டி உயிரை தியாகம் பண்ணவங்க. இன்னைக்கு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா அப்பாங்கிற பசுபதி பாண்டியன்கிற வார்த்தை இல்லாமல் தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து அதிகமாக நேசித்த ஒரு தலைவர். அப்பாவும் ரொம்ப டைஹார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க சமுதாயம் அந்த இதில். மற்றவங்க அப்பாவை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. அப்பா வந்து எப்படின்னா எல்லா சமுதாயத்துக்கான தலைவராக தான் இருந்தாங்க. அதை நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண. நான் வர்றதுக்கு காரணம் என் சமுதாயத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரணும், யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம நல்வழி கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் சுயநலத்துக்காண்டி. இப்போ நான் நிறைய வழியை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வழி ஃபேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட பெயின்ஸ் எப்படி இருக்கும், அதோட நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி எல்லாமே நான் நேரடியாக அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு யாருமே இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லறதுக்கு தாண்டி நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அப்போது சமுதாயத்தில் பார்க்கும்போது அப்படி ஒரு அப்பா மாதிரி ஒரு தலைவர் நான் பார்க்கல. அப்போது நம்ம இன்னும் வர ஜென்ரேஷனுக்கு யாரு நம்மளை மாதிரி உண்மையாக சொல்லி கொடுப்பா, யார் அவ்வளோ உண்மையாக இருப்பாங்கிறது தெரியாது. அப்படிங்கும்போது என்னால் என்னோட பர்சனலில் அப்படி போக முடியாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக என்னால் அந்த ஒரு சின்ன லைஃப் லீட் பண்ண முடியல. அடுத்து இப்போது சமுதாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியலில் விழிப்புணர்வே கிடையாது. உண்மையாகவே அங்கீகாரம் இல்லாத சமுதாயம், அரசியல் அங்கீகாரம் இல்லாத சமுதாயம்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த 2 அரசியல் கட்சியுமே இருக்கா, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இன்னும் என்ன சமுதாயத்துக்கான உண்மையான அங்கீகாரத்தை யாருமே கொடுக்கல. அது வந்து ஒரு சைடு வருத்தம். அந்த அரசியல் வந்து நமக்கு சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியங்கிறதையுமே இன்னும் யாரும் சொல்லலை. சமுதாய இளைஞர்கள்ட்டையும் சொல்லலை. அது எவ்வளோ நம்மளை அப்லிஃப்ட் பண்ணுங்கிறதும் யாரும் சொல்லலை. அதை சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன். ஓகே மேம். இப்போ பசுபதி பாண்டியன் அவர் வந்து இப்போ தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பை ஆரம்பித்து வச்சார். என்ன ரீசனுக்காக, எதுக்காக, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு? அப்பா ஃபஸ்ட்டு பேசினது வந்து பெயர் மாற்றம். தேவேந்திர குல வேளாளருங்கிற பெயர் மாற்றம் வந்து முதல்ல குரல் கொடுத்தவர் அப்பா. பட்டியல் வெளியேற்றத்துக்காண்டி குரல் கொடுத்ததும் அப்பா தான். அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்பாவோட ரொம்ப பெரிய ஒரு கோரிக்கையாக இருந்தது. இன்னமும் அதை சமுதாயம் வந்து அதுக்காண்டி தான் போராடிட்டு இருக்கோம், பட்டியல் வெளியேற்றத்துக்காண்டி. இன்னுமே வந்து மோடி அவர்கள்ட்ட அந்த பிரச்சனையை வச்சுமே இன்னுமே வெளியே வர முடியலையா? கண்டிப்பாக வரும்.
பெயர் மாற்றமுமே ஒரு கோரிக்கையா தான் இருந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. பாஜக அரசும் அதிமுக அரசும் இவங்க 2 பேர் சேர்ந்துதான் நமக்கு அந்த கோரிக்கையா இருந்ததை ஒரு கோரிக்கையாவே இருந்துட்டு இருந்ததை அதை பிராக்டிக்கலுக்கு நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. டெஃபினட்டா பட்டியல் வெளியேற்றமும் கிடைக்கும்னு நம்புறேன். திமுக அரசு ஏன் நீங்க வைக்கல? செஞ்சு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. இதனால பெயர் மாற்றத்துக்கான ஒரு படி கூட இப்போ இன்னைக்கு பெயர் மாற்றம் வெளியில வர்றதை தாண்டி அதுக்கான முதல் படியை கூட அவங்க வைக்கல. ஆனா நம்மளுக்கு இந்த 2 அரசும் அதை நமக்கு பிராக்டிக்கலா வாங்கி கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய மாற்றம் தானே. ஓகே மேம், அதே மாதிரி 2 டேஸ் முன்னாடி நீங்கள் வந்து இந்த பொதுக்கூட்டம் போட்டு அதிமுகவுக்கு நம்மளுடைய கட்சியோட ஆதரவை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ அதிமுக ஆதரவு தெரிவிக்கலான்றீங்க. என்ன ரீசனுக்காக அதிமுக அதான் NDA கூட்டணி ஆதரவுலாம் முடியலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க? இதுதான் பெயர் மாற்றம். அது ஒரே ரீசன் தானா சொல்ல முடியுமா என்ன? அது ஒரே ஒரு ரீசனால மக்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படி கிடையாது. சமத்துவம் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கான குரலும் அங்க நம்மளோட கோரிக்கை நிறைவேற்றப்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து எனக்குன்னு பர்சனலா என் சமுதாயத்துக்குன்னு மட்டும் கிடையாது. பொதுவாவே இவங்க வந்து எல்லா சமுதாயத்துக்கும் சமத்துவ அரசியல் வரும், நல்லிணக்கம் வரும். இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு நான் ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்றேன். அது மேபி எல்லாத்துக்காண்டி. ஏன்னா இன்னைக்கு நான் இங்க ஒரு ஜென்ட்ஸ்னா எப்படின்னு தெரியல. இன்னைக்கு நான் ஒரு லேடியா இருக்கும் போது அது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து அதுல கான்சியஸா இருக்கிறதே பெண்கள் பாதுகாப்புக்கு தான். அந்த இடத்துல இந்த கவர்மெண்ட்ல அது எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. வருங்க நெக்ஸ்ட் நல்லாட்சி அமையும் போது எல்லாத்துக்கான சமத்துவம் வரும்ன்றதும் நம்புகிறேன். அதனாலதான் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆட்சி வந்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தானே மேம் இருக்கும். நல்லா இருக்கும்னு நம்புறேன். எல்லாமே நம்பிக்கை தானே. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம் இந்த 4-5 இயர்ஸ்ல. நிறையா இந்த இது வந்து லாஸ்ட் டைம் பாஸ்ட் ஆட்சியில இருந்துதானே தெரியும். இவ்வளோ மோசமா இல்லை. அதிமுகவுக்கு ஆதரவுன்னா இது சமுதாயத்துல எல்லாருமே ஒரு பெரிய பெயர் மாற்றம்ங்கிறது வந்து பெரிய ஒரு சாதனை மாதிரி தான் எங்களுக்கு. இத்தனை நாள் பல வருஷம் நீண்ட நாள் கோரிக்கை அது வந்திருக்கு நமக்கு. அது வந்து கண்டிப்பா பட்டியல் வெளியேற்றமும் வரும் நம்புறேன். இதுதான் ரீசன். ஓகே மேம், தமிழ்நாட்டில் வந்து தேவேந்திர குல வெள்ளாரோட ஓட்டிங் பர்சன்டேஜ் ஒரு கணிசமான ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் இருந்தாலும் அது டோட்டலா ஒரு சைடு போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க? இப்ப திமுக நீங்க முடிவு பண்ணா திமுக ஃபுல்லா போகும், இல்ல அதிமுக முடிவு பண்ணா அதிமுக ஃபுல்லா போகும். ஏன் உங்களுக்குள்ளேயே சில பிரிவுகள்னால வந்து நாங்க இவங்க தான் போவோம், நாங்க அவங்க தான் போவோன்ற மாதிரி ஒரு இது எல்லாமே சுயநல அரசியல். இன்னைக்கு இப்போ சமுதாயத்தோட உண்மையான முகம் யாருன்னு அரசியல் கட்சி தான் அங்கீகாரம் கொடுக்கணும். இன்னைக்கு தவறான ஒரு அவங்களோட தனிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்காண்டி அவங்க அங்கீகாரம் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கு, அவங்க சொன்ன சமுதாயம் வாக்களிக்குமா, என்னமான வாக்கு வங்கி அவங்கள்ட்ட வச்சிருக்காங்கிறத அரசு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியோ அவங்கதான் அவங்கள டயக்னோஸ் பண்ணணும். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா சமுதாயத்து மத்தியில நீண்ட நாள் கோரிக்கைன்னா பட்டியல் வெளியேற்றம் தான். இன்னைக்கு ஏன் இன்னமும் நம்ம சமுதாயத்துல நீங்க கேட்ட மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் கட்சிக்கு வந்து அப்படியே ஓட்டு விழுகிற காரணமும் இதுதான். நிறைய பிரிவுகள் ஒரு தலைமையில கிடையாது. அதெல்லாம் தான் எனக்கு ஆசை. இன்னைக்கு நம்ம சமுதாயம் ஒரு தலைமையில வருதோ அன்னைக்கு நமக்கான அங்கீகாரம் அதுவா கிடைக்குங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இப்ப நீங்க அந்த பட்டியலிருந்து வெளியேற்றி வந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நன்மைகள் அது செகண்ட் கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டியல் வெளியேற்றம் எதுக்குன்னா, இன்னைக்கு எங்க அப்பா நிறைய மேடையில பேசியிருப்பாங்க. படிச்சு எங்க கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 or 1 தான் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறவங்க ஈஸியா SC கலெக்டர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நாங்க உழவு தொழில் செய்யறாங்க. உழவு தொழில் செய்யறவங்க எங்கேயுமே தாழ்த்தப்பட்டவன் நம்ம சொல்லவே கூடாது. இன்னொன்னு அது தாழ்த்தப்பட்டவங்கிற பேரு யாருக்குமே வேணாம். அதுதான் இதுல நாங்க எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம். அவ்வளவுதான். ரிசர்வேஷன்ல இப்ப உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கீங்களா? எல்லாருமே ரிசர்வேஷன்ல தான் இருக்கும். அவங்க ஜாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கான இடஒதுக்கீட கொடுக்கணும்னு தான் நாங்க சொல்றோம். இப்போ எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதே எங்களுக்கு அந்த SC பிரிவுல ரிசர்வேஷன் தான். என்னங்க உழவு தொழில் செய்யற சமுதாயம், அதுதான் எங்களோட கோரிக்கை. ஓகே மேம், அதே மாதிரி இப்ப இந்த தேவேந்திர குல வெள்ளாளர்ல கம்யூனிட்டில மற்ற தலைவர்கள்லாம் ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தலைவர்லாம் எந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கம்யூனிட்டி மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இறக்கணும்னு நினைக்கிறாங்களா? கொண்டு வந்திருந்தா எல்லாருமே 40 வருஷம் அரசியல் பண்ணியிருக்காங்க. கொண்டு வந்திருந்தா இந்நேரம் எல்லா கட்சியிலையும் நமக்கான அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்கெயின் பண்ண தேவை கிடையாது. நான் பர்சனலாக சொல்றது, இப்போ இந்த கட்சி இந்த தலைவர் வந்து நமக்கு சரியா இருப்பாங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாய ஓட்டும் அந்த
ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ உளுந்திருக்கணும். இப்ப வரைக்கும் உழலையே. ம். அப்போ சரியான தலைமை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப பசுபதி பாண்டியன் அவர்கள் சரியான தலைவரா இருந்துமே அப்ப ஏன் அந்த விஷயங்கள் மாத்த அப்பா முடியல? வந்து தமிழ் தேசியத்துல இருந்தாங்க. அப்பா வந்து அந்த டைம்லலாம் 2006ல எங்க அம்மா இறந்தாங்க. 2007. அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ் அப்பா வந்து ஒரு ப்ராக்டிக்கா தெரியும். ஒய்ஃப் இறந்துட்டாங்க. 2 பிள்ளைங்க. நான் வந்து எங்க அம்மா இறக்கும்போது எனக்கு 6 வயசு. தம்பிக்கு வந்து 5 வயசு. இது வந்து அப்பா இதுல இருந்து ரிலீவ் ஆகல. அது ஒரு வேற அரசியல் பண்ணாங்க. தமிழ் தேசியம், முல்லை பெரியாறு. அப்பா இறக்கறதுக்கு முன்னாள் நாள் போனது வந்து தேனியில முல்லை பெரியாறு அணை ஆர்ப்பாட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தாங்க. அப்பாவால அத கரெக்டா கட்டமைக்கல. முதல்ல எங்க அப்பாவுக்கு அங்கீகாரம் கொடுத்த கட்சினா பாமக தான். நான் உண்மையா ஐயா ராமதாஸ் ஐயா மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அப்பாவை வேற கண்ணோட்டத்துல பார்த்த காலத்துல பாமகல இளைஞரணி பொறுப்பு, அடுத்த மாநில பொருளாளர் பொறுப்பை கொடுத்து முதல்ல அரசியல் ரீதியா கொண்டு வந்தது ஐயா ராமதாஸ் ஐயா தான். அப்பா மேல ஒரு பெரிய க்ரஷ் இருக்கு, கிரேஸ் இருக்கு சமுதாயத்துல. இத மாதிரி இன்னொரு தலைவர் வர முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய உண்மையாவே இறந்தவங்க சமுதாயத்துக்காண்டி. ஏன் அதை நம்ம லீட் பண்ணக்கூடாது? பட் அப்படி இருக்கும்போது ஏன் அவர்கள் பாமகல இருந்து வெளியே வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்க என்ன காரணம்? பாமகல அது அப்பெல்லாம் எனக்கு 1997ல அப்பா வெளியே வந்திருக்காங்க. நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அதனால எனக்கு தெரியல. ஆனா அப்பாவுக்கும் அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை. இன்னைக்கு தென் வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரன்னு சொன்ன முழக்கத்தை அப்ப அவங்க பண்ணாங்க. இப்போ எங்க சமுதாய கொடி ஏத்துற இடத்துல பாமக கொடியும் ஏத்தினாங்க. தென் மாவட்டத்துல அப்பா பண்ணினாங்க. தென் மாவட்டத்துல ஒரு பெரிய இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்திருந்தாங்க. அப்பாவுமே எல்லா சமுதாயத்துமோடையும் இணக்கமா. இப்போ நான் ரொம்ப கேஷுவலா எனக்கு என்னையோட ரொம்ப வெல்விஷரா இருக்கிற மாற்று சமுதாயம் நிறைய பேர் இருக்காங்க. நாடார் சமுதாயத்துல இருக்காங்க, தேவர் சமுதாயத்துல இருக்காங்க, வன்னியர் சமுதாயத்துல. ஆனா வெளியில ப்ரொஜெக்ட் பண்றவங்க இன்னமும் நான் எல்லா இடத்துலயும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். எங்க அப்பா எந்த ஒரு மேடையிலையும் எந்த சமுதாயத்தையுமே தரல் தாத்தியோ தரக்குறைவாவோ இல்ல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும் போதே பேசினதே கிடையாது. ஆனா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் சுயநலத்துக்காண்டி பேசுறாங்க. அதை இளைஞர்கள் வந்து பாதிக்க போறது இளைஞர் தான். நம்ம அப்கமிங் ஜென்ரேஷன் என்ன நினைப்பாங்க, ஓ அடிக்கு அடிதான் தீர்வு, இப்படிதான் இருக்கணும். நான் அதை சொன்னேன், நான் அதை ப்ராக்டிக்கலா அனுபவிச்சுட்டு அந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். அதோட வலி வந்து நான் டே டு டே லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்கேன். அது வேண்டாம். படிங்க, உங்களுக்கு பாலிடிக்ஸ் வருதா, அரசியல் கட்சியிலோட பயணிங்க, நல்ல பொறுப்புக்கு வாங்க. இன்னமும் நான் அப்ப சொன்ன மாதிரி எந்த அரசியல் கட்சியுமே இன்னொரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தது கிடையாது. ரொம்ப ரேக்கேஸ்ல ஒருத்தவங்க தான் மேபி இருக்கலாம். ஆனா ஒரு 70 தொகுதியில பெரும்பான்மையா வசிக்கிற சமுதாயம் ஒரு 40 தொகுதியோட வெற்றி தீர்மானிக்கிற சமுதாயமா இருக்கும். ஆனா இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. மற்ற தலைவர்கள் கரெக்டா இருந்தா இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும்ல. இவங்களை நம்ம கூட்டணிக்கு எடுத்தா இந்த சமுதாய வாக்கு செதறாம உழுவுன்னு அவங்களால இன்னும் டயக்னோஸ் பண்ண முடியல. அதுதான் உண்மை. ஓகேங்க மேம். அப்பன்னு பார்த்தோம்னா இப்ப பசுபதி பாண்டியன் மகள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பதவி கிடைச்சதா என்ன? ஏன் பசுபதி பாண்டியன் தாண்டி 2ஆம் கட்ட தலைவர்லாம் யாருமே இல்லையா என்ன? 2ஆம் கட்ட தலைவர் இருந்திருக்காங்க. நான் வந்ததுக்கு ரீசன் என்ன மாதிரி நான் ரொம்ப பர்சனல். அதை நான் எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நம்ம சும்மா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சும்மா கிடைக்கிறதுக்கும் நீங்க ரொம்ப உழைச்சு காசு கொடுத்து வாங்குறீங்க. அதோட அந்த வாங்குறதோட பொருள்ல உங்களோட எல்லா உழைப்பும் இருக்கு, ஆசை கனவு எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க அதை எப்படி பாதுகாத்துப்பீங்க? சும்மா கிடைக்கிறதுக்கும். எனக்கு இது வந்து எங்க அப்பா அம்மா தியாகம் பண்ணி 2 பேரை சொன்னேன்ல, சின்ன வயசு எங்க அம்மா இறக்கும் போதெல்லாம் 2 பேர்த்தையுமே கொடுத்து அந்த கட்சி இருக்கு. அதன் என்னைய தாண்டி ஹோல் ஹார்ட்டடா யாராவது பண்ண முடியுமா? சமுதாயத்தை நேசிக்க முடியுமா? ஒரு இணக்கமான சூழ்நிலை. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு நான் அரசியல் வந்தது காரணம் பதவிக்காண்டியோ பெரிய லீடர்ஷிப்ல வந்து பதவிக்காண்டி நான் வரணும், இல்ல ஒரு ஷோ ஆஃப் பண்ணணும் அதுனா வந்து இருந்தேன்னா மீடியாவெல்லாம் நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ரொம்ப காமனா சந்திச்சிருந்திருப்பேன். அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை தென் மாவட்டங்கள்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடையவே கிடையாது. அது ஏன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. அப்பாவை காரணம் காட்டுனா அது தவறான செயல். அப்பா நம்ம இருந்த இடத்துல எல்லாரையுமே வச்சிருந்தாங்கன்னா சொன்னேன், இன்னமும் எனக்காண்டி ரொம்ப எங்க அப்பாவுக்கு ஈக்குவலா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல மாற்று சமுதாயம் நிறைய இருக்காங்க. அந்த சூழ்நிலையே நான் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னமும் அந்த 90கள்ல நடந்தது வேணாம்.
அருவாளுக்கு அருவாள் தீவு அதெல்லாம் ரொம்ப தப்பானது. இன்னமும் தான் சவுத் தமிழ்நாட்டுல இன்னும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம கேஸ்ட் பேஸ்டு ஃபைட். கேஸ்ட் பேஸ்ட் இல்ல, அவங்க அரசியல் இப்போ பர்சனல் இப்போ எனக்கு இருக்கு, நான் வந்து அந்த வலியை அனுபவிச்சனால நான் இது வேண்டான்னு சொல்றேன். மற்றவங்க வலிக்கு அனுபவிக்கல. மற்ற சமுதாய தலைவர்கள் என்ன வழி அனுப்பிச்சிருப்பாங்க, ஜெயிலுக்கு போயிருப்பாங்க மேக்சிமம். அதை தாண்டி அந்த வலி எவ்வளோ ரொம்ப கொடுமையானதுன்னு தெரியாது. அப்போ நான் வந்து ஈஸியா என்னன்னாலும் பேசலாம், உண்மைதானே? இப்போ நான் அந்த பெயினை நீங்க வந்து என்கிட்ட அப்படியான்னு கேட்கலாம், ஆனா அது ப்ராக்டிக்கலா இன்னைக்கு வரைக்கும் சஃபர் ஆகிறவங்களுக்கு தானே வலி தெரியும். நம்ம ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, இல்லை ஒரு 200 பேர் இருக்கிற மேடையில நான் பேசினா அதை ஒரு 50 பேர் உள்வாங்கிப்பாங்க. மற்றவங்கெல்லாம் கேட்டுட்டு கைத்தட்டல் கொடுக்கலாம், இல்லை யோசிக்கலாம் ஒரு நிமிஷம். ஆனா ஒரு 50 பேரோட மனசுல பதியும் நிறைய விஷயம். பதிகிற போது நம்ம தவறானதை சொல்லக்கூடாதுல்ல, உண்மையை தானே சொல்லணும். ஏன்னா நான் இங்க ஒரு பொண்ணா உட்காந்துருக்கேன், அரசியல் கட்சி தலைவர், சமுதாய தலைவர், அது பசுபதி பாண்டியன் அப்பா பொண்ணு, இதெல்லாம் தாண்டி நான் ஒரு பொண்ணு இங்க, ரைட் தானே? ஒரு பையனோட ரோல் வந்து அந்த குடும்பத்துல ரொம்ப முக்கியம். எங்க அப்பா இல்லாம நாங்க எவ்வளவு சஃபர் பண்ணமோ அதே மாதிரிதான் எல்லார் வீட்லயும். நீங்க ஜெயிலுக்கு போனாலும் உங்க ஃபேமிலி சஃபர் ஆகும், நீங்க இறந்தாலும் உங்க ஃபேமிலி சஃபர் ஆகும். ஒருத்தவங்களோட முடிய போறது கிடையாது, ஜென்ரேஷன்ஸை வந்து அழிச்சிரும். அது வேண்டாம். நானும் நீங்க வந்து என்னைய பார்த்து கத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் மக்களோட, எங்க அப்பா செஞ்ச தியாகம், மக்கள் என் மேல வச்சிருக்க அன்பு. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணா என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இழப்பு. அப்பா அம்மா இல்லாம ஒரு சொசைட்டில லீட் பண்றது ஒரு பொண்ணா வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து வேணாம். நீங்க ஒரு அவசரத்துல ஒரு உணர்ச்சியில நீங்க பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க, இல்லாட்டா ஒரு பகையில நீங்க இறந்துடுறீங்க. அந்த குடும்பத்துல உங்க அம்மா சஃபர் ஆவாங்க, தங்கச்சி சஃபர் ஆவாங்க. அவங்கள ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து கொலைகாரன் குடும்பம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நான் பார்த்து இது வேண்டாம், உங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு தென் மாவட்டத்துல மது, இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாயிட்டு. அது வந்து இந்த ஆட்சியில தான் இப்படி இருக்கு. உண்மையா வந்து நம்ம போய் சொல்லக்கூடாது. இது ரொம்ப சவுத் சைடு வந்தீங்கன்னா சின்ன பசங்க எதுக்கு யாரை வெட்டுறாங்கன்னே தெரியல. ஏன் போதை கலாச்சாரம்? போலீஸோட செயல்பாடு சரியில்லையா? போலீஸோட அவங்களும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க, ஆனா ஏன்னு தெரியல. இந்த கலாச்சாரங்கிறது அவ்வளவுதான், அந்த குடும்பமே ஸ்பாயில் ஆயிரும். இதெல்லாம் வேண்டாம், மதுக்கு அடிமையாகக்கூடாது. இதே நான் பையனா இருந்தா நான் இப்படி பேசுவேனான்னு எனக்கு தெரியல. நான் பொண்ணுங்க போய் அந்த ஃபேமிலி அவ்வளோ சஃபர் ஆகும், அது வந்து என்னால் பார்க்க முடியாது. நான் அதான் சொல்லேன்ல, நான் அரசியல் இதெல்லாம் தாண்டி நான் எல்லாத்தையும் என்னோட ஃபேமிலியாக தான் பார்ப்பேன். ஏன்னா நான் அதெல்லாம் அந்த வாழ்க்கையை நான் லீட் பண்ணல, ஒரு ஃபேமிலியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணல. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், இணக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம அடுத்ததாக இப்போ 2024 நீங்கள் சீமானை போய் சந்திச்சிருக்கிறீங்க, அவரு கூட எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதாவுன்ற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு, எந்த அளவுக்கு உண்மை அது? 2024 வந்து நான் சீமான் சித்தப்பாவை சந்திச்சது, சித்தப்பான்னு தான் சொல்லுவேன், சீமான் சித்தப்பாவை சந்திச்சது வந்து ஜனவரி 10 அப்பா நினைவு நாள் வந்தது. அன்னைக்கு நான் சென்னை வந்திருக்கும் போது அப்பா இந்த மாதிரி பார்க்கணும் அங்கிள்னு சொன்னேன். அம்மா நான் சித்தப்பாம்மா, நான் அண்ணன் பொண்ணுமா நீங்க அப்படி சொன்னாங்க. சரிப்பா நான் சந்திக்கிறேன். ரொம்ப நேரம் நல்ல கான்வர்சேஷன். அப்பா மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க. மரியாதை நித்தவா சித்தப்பா பொண்ணு அந்த ஒரு உறவுல தான் பார்த்தோம். அந்த அந்த டைம் நான் எல்லாரையுமே சந்திச்சேன். விஜயகாந்த் கேப்டன், அவங்க ஒய்ஃப் பிரேமலதா அக்காவை சந்திச்சேன், எல்லாத்தையுமே சந்திச்சேன். அதனால அது தனிப்பட்ட கான்வர்சேஷன் கிடையாது. இந்த வாட்டி கூட ஜனவரி 10 அப்பா நினைவு நாளுக்கு நான் சீமான் சித்தப்பாவுக்கு அழைப்பு எடுத்திருந்தேன். அதெல்லாம் தான். சீட்டு கொடுக்கறது செகண்டரி, அது ஒரு நல்ல பாண்டிங் இருக்குல்ல. இந்ததான் நான் சமுதாயத்துல அந்த இணக்கம் கொண்டு வரணும்னு சொல்றேன், எல்லாரோடையும் இணக்கமா இருக்கணும். ஓகே, இப்போ 2026 எலெக்ஷன்ல அதிமுகவை ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க, அதுல எம்எல்ஏ சீட் எதிர்பார்க்குறீங்களா என்ன? எம்எல்ஏ இப்போ அரசியல் கட்சி நடத்துறாங்கன்னா தேர்தல் அரசியல் வந்து எல்லாருமே விரும்புவதுதான். நான் அவங்களே டிசைட் பண்றோம் வாட் எவர் இங்க யாருக்கு என்ன ஸ்டஃப் இருக்கு. இல்ல மேம், ஒரு எம்எல்ஏ ரெப்ரசன்டேஷன் இருந்தோம் அப்படின்னா நம்ம டெஃபினட்டா நான் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கறது, நான் அதிகாரம் மட்டும்தான் உங்களை ஆளுமை, அந்த அதிகாரம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான இதை பெற முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா இருக்கும். ஸோ எம்எல்ஏ சீட் எதிர்பார்க்கலாம். தேர்தல் களங்கிறது அதுதான். ஆனா வந்து என்னன்னா, நான் நேற்று நிபந்தனையற்றாதவர் தான் எடப்பாடி ஐயாவுக்கு கொடுத்தேன்னா, நான் கான்ட்ராக்ட் பேச விரும்பல. நம்ம இன்னைக்கு
இன்னும் நம்ம சமுதாயம் யாருக்கு முழுமையான வாக்கு செலுத்துங்கிற ஒரு இது நிலைப்பாடு யாருக்குமே இல்லை. உண்மைதானே? எந்த அரசியல் கட்சியுமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தோட ஒட்டுமொத்த வாக்கும் என் கட்சிக்கு விழுவுன்னு சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கை தன்மையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தானா நமக்கானது கிடைக்கும். மற்றவங்க மாதிரி நான் பேரம் பேச விரும்பல. ஓகே, கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் எடுபடுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா இல்லை. கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் வேண்டாம். அப்புறம் ஏன் மேம் தேவேந்திர குல வெள்ளாளர் கூட்டமைப்பு அந்த மாதிரி விஷயங்கள்? அது அப்பா ஆரம்பிச்சது. அது அப்பா எப்ப பேர் மாற்றத்து வர முன்னாடியே அப்பாவோட கூட்டமைப்பு பேரு இதுதான். பேர் மாற்றம் 2021 தான் வந்தது. அப்பாவோட கூட்டமைப்பு 1998 ஆரம்பிச்சது. அப்போ இந்த பேரு வேணும் எங்களுக்கு, இந்த அடையாளம் வேணும். என் கட்சி பேரா மருத மக்கள் முன்னேற்ற கழகம் தானே, அதுல ஜாதி பேர் வரல. கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இருந்தாலும் நான் சொல்றது சமத்துவம் தான். அப்பா பேசினது தமிழ் தேசியம் தான். இன்னைக்கு அப்பா பயணிச்சவங்கெல்லாம் யாருன்னா பழநெடுமாறன் ஐயா, வைகோ அப்பா, இவங்கெல்லாம் தான் அப்பா பயணிச்சாங்க. இவங்க கூட எல்லாரும் சமுதாயத்துக்கூட அப்பா இணக்கமா இருந்தாங்க. அப்பா ஜாதி அரசியல் பண்ணியிருந்தா இந்த இணக்கம் வந்திருக்காது. பழநெடுமாறன் அப்பா கடைசியா பழநெடுமாறன் அப்பா எங்க வீட்டுக்கு வரும்போது நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். முல்லை பெரியாறு அணை பத்திலாம் பேசிட்டு தமிழ் தேசியம்னு அப்புறம் அதே மாதிரி அப்பா திருச்சியில ஒரு தமிழர் மாநாடுல அப்பா இருந்தாங்க. எல்லாரோடயும் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. வைகோ அப்பா இருந்தாங்க, பழநெடுமாறன் அப்பா இருந்தாங்க, தனியரசு அப்பா, எல்லாருமே. இந்த இதுதான் நான் சொல்றேன். இந்த ஒரு பாண்டிங் நான் எல்லாத்தையும் நான் எப்படி இருக்கணும், என் சமுதாயத்துல அதுல கொண்டு வரணும். அந்த இணக்கமானது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க சமுதாயத்துக்கு மேல ஒரு பற்று இருக்கும். சுயசாதி பற்று எல்லாத்துக்குமே இருக்கும். நான் என்ன சொல்றேன், சுயசாதி பற்று இருக்கணும், பிறசாதி நட்பும் வேணும். எனக்கு என் சமுதாயம் தான் பெருசுங்கிறத தாண்டி எல்லாத்துக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்கு. அப்ப எல்லா சமுதாயத்திலயும் நல்ல மனுஷங்க இருக்காங்க. நம்ம ஏன் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? நெகட்டிவிட்டியை மட்டும் நீங்க பாக்குறீங்க, எல்லாத்துக்கிட்டையும் பாசிட்டிவிட்டி இருக்கு. உண்மைதானே? உண்மைதானே. ஓகே மேம், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபிராணம் பந்தற்கு மிக்க நன்றி.